பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலம் வென்று இந்திய வீரர் அமன் ஷெராவத் அசத்தல். 21 வயதில் சாதனை படைத்தவருக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா? விசாரணை முடிந்த நிலையில் மேல்முறையீடு மீது நாளைக்குள் தீர்ப்பளிக்கிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதிப்புகளை வான்வழியாக பார்வையிடுவதுடன் நிவாரணப் பணிகளையும் ஆய்வு செய்கிறார். பள்ளி படிப்பு முடித்த ஒரு மாணவர் கூட உயர்கல்வி படிக்காமல் திசை மாறி போய்விடக் கூடாது என்பதே கனவு. கோயம்புத்தூரில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மக்களை குளிர்வித்த மழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அவதிக்குள்ளான மக்கள். புதுச்சேரியில் கனமழை காரணமாக இன்று அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை. மாநில கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த இன்று மற்றும் 4வது சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டம். குழந்தையுடன் கலந்து கொண்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 24வது நபராக ரவுடி நாகேந்திரன் கைது. வேலூர் சிறையில் உள்ள நிலையில் விரைவில் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை காவல்துறை முடிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் 8 மணி நேரம் துருவி விசாரித்த காவல்துறை. பார் கவுன்சில் தேர்தலுக்கும் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என தாம் கூறியதாக பேட்டி. வக்பு சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய 31 எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. மக்களவையிலிருந்து ஆராசா உள்ளிட்ட 21 எம்பிக்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என அறிவிப்பு. திருச்செந்துறை கிராமத்தில் நிலங்களை வாங்கவோ விற்கவோ தடை இல்லை. 389 ஏக்கருக்கு உரிமை கொண்டாடி கொடுத்த மனுவை வக்பு வாரியம் திரும்ப பெற்றுக் கொண்டதாக திருச்சி ஆட்சியர் பிரதீப் குமார் விளக்கம். அவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது வக்போர்டும் இதை அந்த தடை நீக்கி இருக்காங்க. ஸோ இப்பொழுதைக்கு திருச்செந்துறை கிராமத்தில் நிலங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பத்திரப்பதிவு செய்வதற்கோ எந்த ஒரு தடையும் இல்லை. தெலங்கானாவின் நிஜாமாபாத்தில் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 2,93,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் 17 மாதங்களுக்கு பிறகு திகார் சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா.
டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலும் தஞ்சமடைய விண்ணப்பிக்கவில்லை என அவரது மகன் மறுப்பு. வங்கதேசத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்துக்கு மீண்டும் செல்ல ஹசீனா விரும்பப்படுகிறார் என்றும் மகன் சஜீப் வஜீத் பேட்டி. பிரேசிலில் பயணிகளுடன் சென்ற விமானம் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது. பயணிகள் உட்பட 61 பேர் உயிரிழந்ததாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 21 வயது இளம் வீரர் அமன் ஷராவத் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடை பிரிவின் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷராவத் புவெர்ட்டோ வீரரை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய அமன் ஷராவத் 13-5 என்ற புள்ளி கணக்கில் எதிராளியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் இளம் வயதிலேயே பதக்கம் வென்ற இந்தியர் என்ற PV சிந்துவின் சாதனை 8 ஆண்டுகளுக்கு பிறகு முறியடிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு தனக்கு 21 வயது 1 மாதம் ஆனபோது PV சிந்து ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். தற்போது 21 வயது 24 நாட்களான அமன் ஷராவத் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை தன்வசப்படுத்தினார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 21 வயதான அமன் ஷராவத் தனது 11 வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து ஆதரவற்றோர் பள்ளியில் வளர்ந்தவர். முன்னாள் மல்யுத்த சாம்பியன் சுஷில் குமாரால் உத்வேகம் அடைந்து மல்யுத்தம் பயின்ற அவர் தற்போது நாட்டிற்கே பெருமை சேர்த்திருக்கிறார். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 1 வெள்ளி 5 வெண்கலம் என இந்தியா 6 பதக்கங்களை கைப்பற்றி 69வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக்கில் இளம் வயதில் பதக்கம் வென்ற அமன் ஷராவத்துக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற அமன் ஷராவத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது முதல் ஒலிம்பிக் போட்டியிலேயே பதக்கம் வென்ற இளம் வீரரை வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருப்பதாகவும் நாட்டிற்காக பல பதக்கங்களை குவிப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் வாழ்த்தியுள்ளார். அமன் ஷராவத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். அமன் ஷராவத்தின் சாதனையை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ள அவர் நமது மல்யுத்த வீரர்கள் மேலும் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று அமன் ஷராவத்தை மனதார பாராட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமன் ஷராவத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இளம் வயதில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் என்ற வரலாற்று சாதனை படைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார்.